தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியைகள் சுடிதார் அணிந்து வரலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதன் மூலம் பெண் ஆசிரியர்களுக்கு ஆடை கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறதா? இது குறித்து ஆசிரியர்கள், பெற்றோர் கூறுவது என்ன பார்க்கலாம். மனிதனின் தோற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பது ஆடை. கால மாற்றத்திற்கு ஏற்பவும் அவரவர் வசதிக்கு ஏற்பவும் ஆடை அணிவதில் பெரும் மாற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தனி மனிதரும் அவர்களது விருப்பத்திற்கு ஏற்ப ஆடை அணிய முடியும். ஆனால் அரசு அதிகாரிகளுக்கு, குறிப்பாக அரசு பள்ளி ஆசிரியைகளுக்கு ஆடை கட்டுப்பாடு தொடர்பான சர்ச்சைகள் கடந்த சில ஆண்டுகளாகவே நிலவி வந்தது. இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் சுடிதார், சல்வார் போன்ற ஆடைகளை அணிந்து வரலாம் என வழிகாட்டுதலை வெளியிட்ட அதே வேளையில் அரசு பள்ளி ஆசிரியைகளுக்கு மட்டும் ஆடை கட்டுப்பாடு விதித்தது. எல்லா மனிதர்களுக்கும் சட்டம் வழங்கிய ஆடை சுதந்திரம் ஆசிரியைகளுக்கும் பொருந்தும். ஆனால் அரசு பள்ளி ஆசிரியைகளுக்கு மட்டும் ஆடை கட்டுப்பாடு விதிப்பது ஏன் என்ற கேள்வியும் எழுந்தது. இந்த நிலையில்தான் அரசு பள்ளி ஆசிரியைகளும் அரசு வழிகாட்டுதலுடன் சுடிதார், சல்வார் போன்ற ஆடைகளை கண்ணியத்துடன் அணிந்து வரலாம் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் பெண் ஆசிரியைகளுக்கு நீண்ட காலமாக இருந்த ஆடை கட்டுப்பாடு என்ற தடை நீங்கியுள்ளது. சேலை அணிந்து செல்வதால் பேருந்துகளில் ஏறி இறங்குவது மிகவும் சிரமமாக இருப்பதாகவும், அதே நேரம் சுடிதார் அணிவதால் முன்கூட்டியே பணிக்கு கிளம்ப வசதியாக இருக்கும் என்கிறார் சென்னை அசோக் நகரைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியை தனசீலி. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ, சாரியோ அல்லது சுடிதாரோ அணியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் சுடிதாரும் போட்டு எந்த ஒரு ஆசிரியர்களுக்குமே பழக்கம் இல்லாதவங்க ஒரு வேளை சாரியே கட்டலான்னு நினைக்கலாம். நிறைய பேருக்கு இப்போ ஏஜ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. சுடிதார்னா எல்லா வயசுலையும் சுடிதார் போட்டு வரல. ஏன்னா சாரியை கட்டிட்டு மழை நேரத்தில் அப்படி ஓடி வந்து சேலையோடு ஓடுறது, ஓடி போய் பஸ்ஸில் ஏறுறது, தடுக்கி விழுறது, அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் சுடிதார் போட்டாக்கா இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. அதே நேரம் கிளாஸுக்கு ஸ்கூலுக்கு வரும்போது நாங்கள் கொஞ்சம் இன்னொரு 10 நிமிஷம் ஏர்லியராக கிளம்புறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆசிரியர்கள் சுடிதார் அணிந்து வரலாம் என்பது காலச்சூழலுக்கு ஏற்ற வரவேற்புக்கு உரிய அறிவிப்பு என தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் பெருமக்கள் ட்ராவல் பண்ணும்போது, 2 வீலரில் போகும்போது, மழைக்காலங்களில் இது மாதிரி நேரங்களில் இந்த புடவை உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுது. ஏன் ஒரு சில நேரங்களில் இந்த வகுப்பறையில் கூட அந்த 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 சூழலும் எங்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி நிறைய வாட்டி அதில் ஒரு தரப்பினர் ஒரு ஆசிரியர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கு. குறிப்பாக இந்த பிரச்சனைகளை சொல்லி இந்த ஆசிரியர்கள்லாம் இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே கொண்டாட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க. இந்த அறிவிப்பு கால சூழலுக்கு ஏற்ற அறிவிப்பு. ஆசிரியைகள் என்ன ஆடை உடுத்தி வருகிறார்கள் என்பது முக்கியமல்ல, எப்படி வகுப்பு எடுக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். எனவே ஆசிரியைகள் சுடிதார் அணிந்து வரலாம் என்பதை வரவேற்பதாக கூறுகிறார் சென்னையைச் சேர்ந்த பெற்றோர் ராஜலட்சுமி. நான் சாரின்றது எல்லாருக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு சுடிதாரில் கன்வீனியன்ட்டாக இருக்கும். அது கட்டுறதுக்கும் போடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேலை கட்டுறதை விட சுடிதார் போடுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அது உண்மையிலேயே வரவேற்க தகுந்த விஷயம்தான். ரொம்ப சந்தோஷம். அவங்களோட விருப்பம் தான் அது. சாரி கட்டுறாங்களா, சுடிதார் போடுறாங்களான்றது அவங்க விருப்பம் தான். ரொம்ப நல்ல விஷயந்தான் இது. அவங்க பசங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்களா, அவங்க நல்ல குணமாக இருக்காங்களா, அதை தான் எல்லோரும் யோசிப்போம். அவங்க எந்த உடையில் வந்தாலும் எங்களுக்கு ஆசிரியர் தான். பல தடைகளை தாண்டிதான் பெண்கள் ஒவ்வொரு வாய்ப்பையும் பெற வேண்டியுள்ளது. தற்போது அரசு பள்ளி ஆசிரியைகளும் ஆடை கட்டுப்பாடு என்ற தடையிலிருந்து விடுபட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.